அதே மாதிரி மதுரையில் சித்திரை திருவிழா அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு அந்த பகுதியில் இருக்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க ரோஸ் மில்க் கொடுப்பாங்க. இப்போ இதுதான் மத நல்லிணக்கம். இப்போ இதே பார்வையில் தான் நான் திருப்பரங்குன்றத்தை மத நல்லிணக்கண பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல 2 பேரோட வழிபாட்டு தலங்களும் இருக்குது. அந்த இடத்துல 2 பேருக்குமே வழிபடுற உரிமை இருக்குது. அதை இவங்களும் மறக்கக்கூடாது, அவங்களும் மறக்கக்கூடாது. இதுதான் மத நல்லிணக்கம். இப்போ உதாரணத்திற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்க தர்காவில் கோழி ஆடு வெட்டுறதுக்கு தடை போட்டாங்க. கோழி ஆடு வெட்ட போகும்போது அதை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. ஒரு பிரச்சனை நடந்துச்சுல. இப்போ என்னோட பார்வை என்னன்னா, மத நல்லிணக்க அடிப்படையில் அந்த இடத்துல இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கோழி ஆடு வெட்டுறதற்கான உரிமை கொடுக்க வேண்டும், இருக்கணும். அதே மாதிரி அந்த தர்காவில் இருந்து 15 மீட்டர் தூரத்தில் தான் அந்த தீபத்தூண் விளக்குத்தூண் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விளக்குத்தூணில் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுற உரிமையும் கொடுக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தானே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். 2 பேரோட வழிபாட்டு தலத்தையும் 2 பேரோட நம்பிக்கையையும் பாதுகாக்கிறது தான் இங்கே இருக்க ஆட்சியாளர்களோட நீதிமன்றத்தோட கடமை. ஆனால் அதை இங்கே இருக்கவங்க பண்ணுறாங்களா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. யார்கிட்டனா, தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும், தீபத்தூணில் தீபம் ஏற்றுறது எங்களோட உரிமை அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்கள்ல, அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, அதே மதுரையில் அழகர் இருக்கார்ல, அழகரை இன்னைக்கு திருமாலாக வச்சு பெருமாளாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அழகர் ஆற்றுல இறங்க வரும்போது கோவிந்தா கோஷம் போடுறாங்க. ஆனால் அந்த அழகர் கோயில் ஒரு ஆசிவக கோயில், அது ஒரு அய்யனார் கோயில். அதனால தான் அங்கே 18ஆம் படி கருப்பர் இருக்கார். இன்னைக்கு திருமால் கோயிலாக இருக்கிற அழகர் கோயிலை மறுபடியும் ஆசிவக கோயிலாக அய்யனார் கோயிலாக மீட்டு கொடுப்பதற்கு வழக்கு தொடுப்பீங்களா? கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோயில் அது தமிழ் கலவலான அய்யனார் கோயில். இன்னைக்கு ஐயப்பனாக இருக்கிறவரை மறுபடியும் ஐயனாராக மீட்டு கொடுப்பதற்கு வழக்கு தொடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. எதுக்காக இந்த இடத்துல மட்டும் அவங்க வழக்கு போடுறாங்க? இந்த இடத்துல வழக்கு போடுறது அவங்களுக்கு அரசியல். அந்த அரசியலை மட்டுப்படுத்துகிற வேலை பண்ணாமல் அந்த அரசியலுக்கு கொம்பு சீவி விடுற வேலையை இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க இப்படிலாம் பண்ணுறதுனால தான் இங்கே பிஜேபி வளருதோ. ஏன்னா இவங்க இன்னைக்கு இந்த விளக்கு ஏற்றுறதை தடுத்துட்டாங்களா, உடனே பிஜேபி என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க? ஹிந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல, அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் தானே உதவி பண்ணுறாங்க. ஒழுங்காக போலீஸ் பாதுகாப்போட அந்த விளக்கு தூணில் விளக்கு ஏற்றிட்டு போகிறாங்களே, அதை பண்ணியிருக்கலாமே.